Hello all, welcome back to Automate Dream Job. So the day 2 of Playwright series. இதுல நம்ம முக்கியமா பார்க்க போற டாபிக் Node.js பத்தி. ஸோ நம்ம எஸ்டர்டே செஷன்ல Node.js இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், எதெல்லாம் தேவைப்படுறதோ நம்ம Playwright சீரிஸ்க்கு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வச்சாச்சு. ஸோ இப்போ ஏன் நம்ம Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றதுக்கான ரீசன் பார்க்க போறோம். Node.js வந்து வேற ஒன்றும் கிடையாது, ஓப்பன் சோர்ஸ் JavaScript ரன் டைம் என்விரான்மெண்ட், அவ்வளவுதான். ஓகே, இதுல தான் உங்களால ஜாவாஸ்கிரிப்ட் கோட ரன் பண்ண முடியும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரிஜினல் டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஆனா நமக்கு வந்து நம்மளோட ஸ்டாண்டலோன் கோடிங்க வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு Node.js வந்து அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சோ எல்லாமே வந்து ஒரே இதுவா இருக்கணும், ஒரே லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த Node.js வந்து நம்ம வந்து போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க Node.js இன்ஸ்டால் பண்ணும்போதே கூடவே npm-ம் இன்ஸ்டால் ஆயிடும். நீங்க தனியா பண்ண வேணா, Node.js இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும். இது எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன கமாண்ட்ன்றதும் நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி npm-னா என்ன அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். சோ Node.js வந்து ஒரு இன்ஜின், உங்க கோட் ரன் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா npm தான் அதுக்கு தேவையான டூல்ஸை கொடுக்குற டூல் பாக்ஸ். ஓகேங்களா? npm-னா என்னன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். சோ இப்ப நம்ம ஜாவால மேவன் பத்தி பார்த்திருப்போம். மேவன் என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நமக்கு ப்ராஜெக்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ண போகுது இல்ல, அதே மாதிரி தான் npm, சேம் கிடையாது. சோ npmங்கிறதும் நமக்கு இதுதான் ஹெல்ப் பண்ண போகுது. எக்ஸ்டர்னல் லைப்ரரியில நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ டவுன்லோட் பண்ணி ப்ராஜெக்டோட லோக்கல் ஃபோல்டர்ல வைக்கும். ஓகேவா? ஆனா நம்ம மேவன் வந்து என்ன பண்ணும்னா .m2 அப்படின்ற ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அதுல வந்து வைக்கும். இது லோக்கல் ஃபோல்டர்ல வச்சிரும். ஓகேங்களா? சோ Node.js-க்கு தேவையானது எல்லாமே சப்ளை பண்ண போறது npm தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து ஃபவுண்டேஷனல் டூல். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப் பண்றதுக்கான ஃபவுண்டேஷனல் டூல். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து எப்படி வந்து Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க node-version v கொடுக்கிறோம். நமக்கு வெர்ஷன் வந்து 24.15 வந்துருச்சு. அதே npm-version கொடுக்கிறோம். நம்ம Node.js மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், பட் npm-ம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல வந்துரும். ஃபைன், சரி. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Node.js எதுல பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ Node.js வந்து எதுல பில்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா Node.js ஓட இன்ஜின் வந்து V8 JavaScript இன்ஜின். ஓகேவா? இது வந்து முக்கியமா குரோம் ப்ரௌசருக்கு பில்ட் பண்ணது. இது வந்து நம்ம நோடோட பேஸா வந்து வச்சிருக்க போறோம். ஓகேவா? சோ நோடோட பேஸா ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு சோ இந்த V8 JavaScript இன்ஜின் மூலியமா தான் நம்ம JavaScript கோட் வந்து இன்டர்பிரட் ஆகுது. ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட்ல இருந்து மிஷின் கோடா நமக்கு மாறுது. ஓகேவா? கம்பைலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? சோ ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா V8 இன்ஜின். ஓகே, சோ அதே மாதிரி இதுல அசின்க்ரோனஸ் அண்ட் நான் பிளாக்கிங் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆபரேஷன்ஸை சைமல்டேனியஸா வந்து இது பண்ணும், ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இல்ல அதுல ஏதாவது ஒரு வெயிட் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது என்ன பண்ணும், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாஸ்கை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு ஃப்ளோல வந்து போகணும்னு போகாது. ஓகே, சோ இதை வந்து நம்ம பிளேரைட் போகும்போது எப்படி அசின்க்ரோனஸை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது எல்லாமே பார்ப்போம். ஓகே, சோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கீ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல Node.js ஓட கீ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நமக்கு V8 இன்ஜின் பத்தி தெரியணும், அசின்க்ரோனஸ் அண்ட் நான் பிளாக்கிங் பத்தி தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டட். ஓகேவா? இது எல்லாமே சிங்கிள் த்ரெட்ல தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் லைட் வெயிட் அண்ட் மெமரி எஃபிஷியன்ட் நமக்கு இதுல கிடைக்குது. ஓகேங்களா? ஃபைன். சோ இது எல்லாமே வந்து ரியல் டைம் ஆப்ஸ் ஏபிஐஸ்க்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபைன். சோ நம்ம V8 இன்ஜின் பத்தி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். V8 இன்ஜின் வந்து கிரியேட்டட் பை கூகுள். ஓகே, சோ எதுல எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்ல Node.jsல யூஸ் ஆகுது. இதோட மெயின் பர்பஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட மிஷின் கோடா மாத்துறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது மாத்தும் போது வெரி ஃபாஸ்டா நமக்கு வந்து ஃபாஸ்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஏன் வந்து ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னது, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன். ஓகே, சோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் பை லைன் இன்டர்பிரிட்டேஷன் ஆகும். லைன் பை லைன் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா இப்ப நம்ம ஒரு 10 லைன் கோட் அடிச்சிருக்கோம் அப்படின்னா
நமக்கு கம்பைல் பண்ணும்பொழுது சி ஷார்ப் அந்த மாதிரிலாம் நீங்க கம்பைல் பண்ணும்பொழுது மொத்தம் அந்த 10 லைன்ஸும் வந்து உங்களுக்கு மெஷின் கோடா மாறி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா லைன் பை லைன் இன்டர்பிரேட்டேஷன். ஃபர்ஸ்ட் லைன் கன்வெர்ட் பண்ணும் மெஷின் கோடா எக்ஸிக்யூட் பண்ணும். செகண்ட் லைன் அதுக்கப்புறம் வந்து கன்வெர்ட் பண்ணி மெஷின் கோடா மாத்தி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதை இது பண்றதுக்கு தான் நமக்கு வந்து V8 வந்து வருது. ஸோ V8 வந்து என்ன பண்ணுது, உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டை டைரக்டா உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி மெஷின் கோடா வந்து இது பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபைன். அது மட்டும் இல்லாம இதுல மெமரி மேனேஜ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன்ஸ், ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எது எதெல்லாம் அன்யூஸ்டோ அது எல்லாமே வந்து நமக்கு டெலீட் பண்ணி நம்மளுக்கு மெமரி எஃபிஷியன்ட்டா வந்து வச்சிருக்கோம். ஓகே. ஸோ நோட் ஜேஎஸோட ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எழுதுற கோட் வந்து நோட் ஜேஎஸ் மூலியமா V8 இன்ஜின்ல மிஷின் கோட்ல மாறி எக்ஸிகியூஷன் நடக்குது. ஃபைன். இதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நோட் ஜேஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இந்த செஷன். நாளைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி நம்ம வந்து கமாண்ட் கோட் எழுத போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வரும். தேங்க் யூ. பை.